எங்கள் கொள்கைகளை சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. அதே போல எதையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் பேசினாரு. தமிழ்நாட்டினுடைய இங்க நடந்துகிட்டு இருக்க அரசியலை முழுமையா தெரிந்து, இந்த குடும்ப ஆட்சி, இந்த ஊழல் ஆட்சி, இந்த கரைபடிந்து இருக்கிற ஆட்சி, பெண்களை இழிவுபடுத்துற ஆட்சி, போதைப் பொருள் கலாச்சாரம் எல்லாத்தையும் பேசினாரு. சொல்ல போனா அவர் ருத்ரதாண்டம் ஆடினாரு, வச்சு செஞ்சாருன்னு சொல்லலாம். அதே போல ரொம்ப தெளிவா தன்னுடைய கொள்கைகளை முன்வச்சாரு. செகுலரிசம், சோசியல் ஜஸ்டிஸ், இதுதான் என்னுடைய ஐடியாலஜி. சமூக நீதி, ஜனநாயக அரசியல், இதுதான் என்னுடைய ஐடியாலஜி. பெரியாரை ஏன் நான் கையில் எடுத்துக்கிறேன், ஏன் வேலுநாச்சியாரை கையில் எடுத்துக்கிறேன், ஏன் அஞ்சலியம்மான கையில் எடுத்துக்கிறேன், ஏன் கர்மவீரர் காமராஜரை கையில் எடுத்துக்கிறேன், ஏன் அண்ணல் அம்பேத்கரை கையில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத மிக தெளிவாக உடைச்சு பேசினாரு. சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் தான் ஒட்டுமொத்தமான எல்லா கட்சியோட கொள்கையா இருக்கு. ஆனா கொள்கையை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே நடக்கிறது ஒண்ணா இருக்கு. நம்ம அப்படி கிடையாது. நம்ம வெளிப்படையா பிராங்கா உடைச்சு பேசிடுவோமோ அப்படின்னு சொல்லி உடைச்சு பேசினாரு. அதெல்லாம் இல்லை. எனக்கு இந்த மாற்று அரசியல், இன்னொரு கட்சி, ஆல்டர்னேட்டிவ் அப்படிலாம் நான் தெரியல, அப்படிலாம் சொல்ல வரல. இங்க இருக்கக்கூடிய இந்த அழுக்குகளை மொத்தமா தொடச்சி எறிய வேண்டிய தேவை இருக்கிறது. திராவிட மாடலை நேரடியா தாக்குனாரு. திராவிட மாடல் அப்படிங்கிற பேர்ல நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களை வெளிப்படையா உடைச்சாரு. அவர் 2 பேர், பிஜேபி, திமுக, இந்த 2 பேர் தான் தன்னுடைய எதிரி என்பதை இந்த மாநாட்டின் மூலமாக விஜய் வெளிப்படையாகவே அறிவித்திருக்காரு. அந்த மதவாத சக்திகளை கூட நம்ம அடையாளம் காட்ட முடியும். ஆனா இந்த ஊழல் மலிந்த மலிவாத அரசியலை அடையாளம் காட்ட முடியாது. இது எந்த ரூபத்துல வரும் தெரியாது. அதனால அதை ஒழித்து கட்ட வேண்டிய வேலை இந்த வேலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு.